கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதி வழியாக தென்பெண்ணை ஆறு செல்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் கீழையூர் பகுதியையும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரகண்டநல்லூர் பேரூராட்சியையும் இணைக்கும் வகையில் ஆற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது சேதம் அடைந்தது. இதையடுத்து தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக கட்டித்தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையின் பேரில் தற்போது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிய உயர்மட்ட மேம்பாலம் கட்ட 112 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேம்பாலத்திற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அப்துல் ரஹ்மான், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு முதல் கட்ட பணியை தொடங்கி வைத்தார். காலமாக தரைப்பாலமாக இருந்தது. நான் இந்த ஊரை சார்ந்தவன், இங்கே படித்தவன். அப்பொழுதெல்லாம் இந்த தரைப்பாலம் தான் அதுவும் குறிப்பாக அரகண்டநல்லூரிலே இருக்கிற மார்க்கெட்டிங் கமிட்டி, அதற்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற சுற்றுப்புற கிராமங்களிலே இந்த பகுதியில் இருக்கிற சித்திலிங்கமடமாக இருந்தாலும் அரகண்டநல்லூராக இருந்தாலும் இடையாறாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருந்தெல்லாம் அப்பொழுதுதான் திருவள்ளூரிலே தமிழக தளபதி வந்த ஒரு கமிட்டி. அப்பொழுது இந்த இருந்த ஒரே கமிட்டி அரகண்டநல்லூரில் இருந்த மார்க்கெட்டிங் கமிட்டி தான். அந்த கமிட்டி இந்த வழிதான் இந்த பகுதியில் எல்லாம் செல்ல வேண்டும். அப்பொழுது இருந்த அந்த தரைப்பாலத்தை மேம்பாலமாக கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களும் அதேபோல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு அவர்களும் இதற்கான நிதியை ஒதுக்கி அதற்கான திட்டமிட்டு இந்த பணியையும் துவக்கவிருக்கிறார்கள். இன்று துவக்கி இருக்கிறோம். இந்த பணியினுடைய இந்த பாலத்திற்கான மதிப்பு 78.47 ரூபாய் செலவிலே இந்த பாலம் கட்டப்படவிருக்கிறது. இங்கே நிலம் கையகப்படுத்துவதற்காக இந்த அரகண்டநல்லூர் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வீடெல்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் காம்பன்சேஷன் கொடுத்து இந்த இடத்தையும் நாம் இந்த பாலத்திற்காக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் அதற்காக 33.53 கோடியும் ஒதுக்கப்பட்டு ஆக மொத்தம் 112 கோடி ரூபாய் இந்த மேம்பாலத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த பணிகள் இன்றே இது துவைக்கப்படுகின்றன. துவைக்கி எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக இந்த பணியை முடித்து இந்த பகுதி மக்கள் குறிப்பாக விவசாயிகள் பயனடைவதற்கு இது சிறப்பாக செயல்படுத்தப்படும். இந்த மார்க்கெட்டிங் கமிட்டியும் இதன் மூலமாக சிறப்பாக பயனடையும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.